కనిపించే దైవం అమ్మ. మనల్ని కని పెంచి పెద్ద చేసి తన రక్త మాంసాలు మన కోసం దారపోసి తన జీవితం అంతా మన కోసం దారపోసి మనల్ని ఒక మనిషిగా తయారు చేసేందుకు అమ్మ ఎంతో కష్టపడుతుంది. అమ్మకు మనం ఏమిచ్చినా అమ్మ రుణం అనేది తీర్చుకోలేము. அம்மாவுக்கு எப்பவுமே ஒரு ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு தான் நம்மளுக்கு மரியாதையா செலுத்தணும். அம்மான்ற முக்கியமானவங்களை எல்லாருமே அவங்க நல்ல ஆரோக்கியமாவும் அவங்கள வச்சுக்கணும். அப்பதான் அவங்க நம்மள நல்லா வச்சுப்பாங்க. இத கடவுளுக்கு கொடுத்த ஒரு வரப்பிரசாதம். இவருக்கும் அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள். அம்மானாலே தியாகத்துக்கு ஒரு உருவம்னு சொல்லுவாங்க. எங்க அம்மா கிட்ட இருந்து என்னென்ன கத்துக்கிட்டேன்னா, பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, அடுத்தவங்களை எதுவும் கெட்டதை நினைக்க கூடாது. இது மூணுத்தை நம்ம நினைச்சாலே நம்மளுக்கு தானா நல்லது நடக்கும். அவங்க காட்டின வழியில தான் நான் இப்போ வரைக்கும் நடந்துட்டு இருக்கேன். எப்பவுமே எங்க அம்மா கிட்ட இருந்து நான் கத்துக்கிறது அந்த ஒரு ವಿಡಾಮುಯற்சி. ತಾಯಿ ಅಂದರೆ ಬಹಳ ಆತ್ಮೀಯತೆ. ನಮ್ಮ ತಾಯಿ ನಮಗೆ ತಿನ್ನೋದು ಕುಡಿಯೋದು ಎಲ್ಲ ಒಳ್ಳೆ ಮಾಡಿಕೊಡುತ್ತಿದ್ದಳು. ಓದು ಬರ ಮೊದಲ ಪಾಠಶಾಲೆ ಆಗಿರುತ್ತಿದ್ದಳು. ಅದಕ್ಕೆ ನಮ್ಮ ತಾಯಿ ಅಂದರೆ ಬಹಳ ಚಿದ. ಅದಕ್ಕೆ ನಮ್ಮ ತಾಯಿಯನ್ನು ನಾವು ಅವ್ವ ಎಂದು ಕರೆಯುತ್ತೇವೆ. ನಮ್ಮ ಭಾಷೆಯಲ್ಲಿ ಅವ್ವ ಎಂದರೆ ಬಹಳ ಆತ್ಮೀಯತೆ, ಪ್ರೀತಿ. ಇದರಿಂದ ನಮ್ಮ தாயின்னு கண்டன பல இஷ்ட. தாய் தெய்வம் அம்மா. அனைவருக்கும் அன்னையர் தின வாழ்த்துக்கள். ஒரு ஸ்கூல்ல ஒரு லெட்டர் ஒன்று எழுதி ஆசிரியர் எழுதி அவங்க அம்மாட்ட கொண்டு படிக்க சொல்றாங்க. அம்மா அதை பார்த்த உடனே நீதான்ப்பா இந்த உலகத்துல புத்திசாலி, ஸோ நீ இனிமேல் ஸ்கூலுக்குலாம் போய் படிக்க வேண்டாம், நூலகத்துல இருந்தே படி அப்படின்னு சொல்லிட்டாங்க. லெட்டர் டேஸ்ல அந்த லெட்டர் அவன் கை கிடைக்குது. ஸோ அதை எடுத்து பார்க்கும்போது அந்த லெட்டர்ல என்ன போட்டிருக்காங்கன்னா, நீதான் இந்த உலகத்துல முட்டாளி, உன்னை இந்த ஸ்கூல்ல படிக்கிறதுக்கு இவன் தகுதியே இல்லை அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கு. லேட்டரா அவன் தான் தாமஸ் ஆல்வா எடிசன், இந்த உலகத்துல மிக சிறந்த விஞ்ஞானி. ஆனா அவரோட அம்மா தான் அவனை ஊக்குவிச்சு அவனை ஒரு பெரிய புத்திசாலின்னு சொன்னதுனாலே அதை நம்பி படிச்சு பெரிய ஆளா இருக்காரு. ஸோ இந்த நாள்ல இதே மாதிரி நானும் இந்த இடத்துக்கு உட்காந்து வேலை செய்யறேன் அப்படின்னா அதுக்கும் எங்க அம்மா தான் காரணம். ஸோ அம்மா கொடுத்த அந்த நம்பிக்கை தான் இன்னைக்கு என்னை இந்த அளவுக்கு வளர்த்துருக்கு. ஸோ இதை நான் மறக்க மாட்டேன். அனைவருக்கும் அன்னையர் தின வாழ்த்துக்கள். दुनिया में माँ की जगह कोई नहीं ले सका और ना ही कोई ले पाएगा जी. इस दुनिया का जो भार उठाती है वो एक माँ उठाती है. मेरी माँ एक हाउस वाइफ है और परिवार को कैसे चलाना है, कैसे संभालना है वो उनको बहुत अच्छे से आता है और मैं उनसे बहुत प्यार करता हूँ. எங்க அம்மானா எனக்கு அவ்வளவு பிடிக்கும். எங்க அம்மா இல்லைன்னா இவ்வளவு துட்டு நான் வந்திருக்க மாட்டேன். எங்க அம்மா எப்படி சொல்றது, என் மேலே நம்பிக்கை இல்லாத டைம்ல கூட எங்க அம்மா என் மேல நம்பிக்கை வச்சு என்னை இவ்வளவு தூரம் வளர்த்துருக்காங்க. அம்மாவை மதிக்காம இந்த முதியோர் இல்லம் அவங்களா எத்தனை டேஸ் எடுத்துருக்காங்க, அந்த மாதிரிலாம் யாரும் இருக்காதீங்க. நல்லா பாத்துக்கணும் அவங்கள. வயசான காலத்துல நீங்க தான் வச்சு பாத்துக்கணும் அவங்கள. ஹாப்பி மதர்ஸ் டே டு ஆல். I love you mom. এই মা দিবস বছরে একবার আসছে, কিন্তু বছরে 365 দিনই এই মা দিবস হিসেবে মুহূর্তগুলোকে পালন করা উচিত আমাদের। পৃথিবীর সব মায়েদের জন্য রইল আমার ভালোবাসা এবং প্রণাম। সবসময় সুস্থ এবং হাসি খুশি থাকুন। ধন্যবাদ। தன் வயிற்றில் சுமந்து வலியை பொறுத்து தூக்கத்தை இழந்து நமக்காக அர்ப்பணித்தவள் தெய்வம் அம்மா. தன் கனவுகளை மூட்டை கட்டி வைத்துவிட்டு நமக்கான கனவுக்கு சிறகு கொடுத்தவள் தாய். She is my constant support, my great mentor, and support me in every phase of my life. Wishing my mother happy Mother's Day and wishing the same to all the mothers in the world. Hi ma. First of all, thank you. இவ்வளோ நாள் என்னை பார்த்துக்கிட்டதுக்கு எல்லாத்துக்கும். நான் ரொம்ப டவுனான சுச்சுவேஷன்லேருந்து மேலே வர்றதுக்கு நிறைய சப்போர்ட்டிவாக இருந்ததுக்கு எல்லாத்துக்குமே. ஸோ இந்த மதர்ஸ் டேக்கு லவ் யூ மா. ஹாப்பி மதர்ஸ் டே. ஹாய் மா, யூ ஆர் மை ஸ்ட்ரென்த். ஹாப்பி மதர்ஸ் டே.